தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் அரசியல் களம், நாடு முழுவதும் உற்று நோக்கக்கூடிய பீகார் தேர்தல் பெரும் பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது. பீகார் தேர்தலோடு தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் அடுத்த ஆண்டில் எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இவ்வாறாக தமிழகத்தின் அரசியல் களம் மட்டுமல்லாது நாடு முழுமையுமே அரசியல் களம் பரபரப்படைந்த ஒரு இது நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் திரு சதீஷ். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லமா. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல பீகார் தேர்தல் நாடு முழுவதும் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி, மறுபுறத்தில் இந்தி கூட்டணி. கூட்டணி கணக்கு வழக்குகளில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது பீகார் தேர்தல் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எப்படியும் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியும், இந்த கூட்டணி இந்தி கூட்டணி மீண்டும் உறுதியாக ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டத்தில் அவர்களும் காயை நகர்த்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வழக்கம் போல இந்தி கூட்டணி மீதான அந்த விமர்சனம் தொடர்கிறது. மீண்டும் மீண்டும் இவர்களுக்குள் சில சுணக்கங்கள் இருக்கிறது, தலைமை ஏற்பதில் இருக்கிறது, ஒரு ஒருங்கிணைப்பில் சில குறைபாடுகள் இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் 9-10 தொகுதிகளில் எதிரெதிராக நிற்கிறார்கள் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே அப்படின்ற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் பீகார் தேர்தல் நிலவரத்தை சதீஷ்? இல்லை, பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக பிஜேபி டாமினேட்டட் ஸ்டேட் கிடையாது. ஆக்சுவலாக ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி டாமினேட்டட் ஸ்டேட் கிடையாது. அதாவது ஓட்டு சதவீதமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர்லனா பார்த்தீங்கன்னா 2 சமுதாயத்துலேயுமே இப்போ பெரும்பான்மையாக இருக்குது கட்சி. இன்னும் இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு சமுதாயம் டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க. அப்படி தான் நம்ம இதில் எக்ஸப்ட் மைனாரிட்டிஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம ஊர்லனா இருப்பாங்க. ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் அது ஒரு வேற களம் தான். அது ஆக்சுவலாக இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ், ஜனதாதள் யுனைடெடு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வானோட அவரோட கட்சி, ப்ளஸ் ஹேம்னு ஒரு கட்சி, அது தலித் ஓரியன்ட் கட்சி தான். அதுக்கப்புறம் பிஜேபி, இந்த மாதிரி ஒரு களம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் காஸ்ட் ஓட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் காஸ்ட்டு ஓட்ஸு இது பண்ணுறாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் தலித் ஓட்டுன்றாங்க. அப்புறம் இன்னொன்று ஹேமுங்கிற ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க தலித்ஸோட ஓட்டு, அது அவங்க டிஃப்ரெண்ட் தலித்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை சேர்ந்தது தான் என்டிஏ கூட்டணி. அவங்க இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா 12 எம்பியை ஆதரவு கொடுத்துட்ருக்க நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா அவர் முதல்வர் வேட்பாளராக இன்னும் அங்கீகரிக்கல. ஓகேங்களா? கவர்மெண்ட் செட்டில் நானுமா தான் தெரியுது. இல்லை, இப்போதான் இந்தி கூட்டணியில் செட்டில் ஆயிருக்கு. இன்னும் என்டிஏல பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச உடனே அக்கார்டிங் டு த ரிசல்ட்ஸ் ஏன்னா ஈக்குவலாக நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 104 நினைக்கிறேன், 104 நிற்கிறாங்க, 101 நிற்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக நிற்கிறதுனால நிதிஷ்குமார் சந்தேகம் தானா? நிதிஷ்குமார், நான் அதை சொல்ல வரேன். இப்போ இந்தி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே இது இப்போ லல்லு பிரசாத் யாதவ் பையன், ஓகே, ஆமாம், ஆர்ஜேடியில் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதள், அவங்க தான் மெயின் பிளேயர் இங்கே. அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மைன்னு என்ன கேட்டிங்கன்னா முஸ்லீம்ஸ், அங்கே முஸ்லீம்ஸ் டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேங்களா? முஸ்லீம்ஸ் அண்ட் யாதவ் ஓட்டு இது 30% கன்சாலிடேட்டாக இவருக்கு தான் ஆர்ஜேடிக்கு தான் வரும், இன்க்ளூடிங் காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் வித் மைனாரிட்டிஸ். அதனால் மைனாரிட்டிஸ் ஓட்டை இது பண்ணி இது 30%ன்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான். பிஜேபி ஸ்டாண்டில் இவங்களுக்கு அந்த 30% வந்துரும்னு சொல்கிறீங்க. இவங்க காஸ்ட் பேஸ்டா, அதாவது முஸ்லிம்ஸ் will not vote for BJP. 30% சொல்றீங்களே, அது எந்த அடிப்படையிலன்னு கேக்குறேன். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அங்க ஓட்டு சதவீதமே அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இனம்னு எடுத்தீங்கன்னா, ஒரு ஜாதின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா கூட
ஓகேங்களா? இந்த கட்சியிலையும் இருப்பாங்க, அந்த கட்சியிலையும் இருப்பாங்க. ஒரு கட்சிக்கும் ஒரு ஜாதி அப்படின்றத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ரொம்ப சொல்ல முடியாது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஒரு சிஎம் வேட்பாளராக ஒரு மெஜாரிட்டி குரூப்பில் நிற்கிற ஒரு மாதிரி வந்து அவங்க ஒழிய, அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையான ஒரு இது வந்து ஒரு ஜாதி சப்போர்ட் வந்து ஒரு கட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாதவ் காஸ்ட்டை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடியை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் ஓட் வில் டிரான்ஸ்பேர் டு. கடந்து நம்ம தொடர்ந்து ஐக்கிய ஜனதாதள் தானே ஆட்சியில் இருக்கு சரி. அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த காம்போசிஷன் ஓட் பர்சன்டேஜ் ஆஃப் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா 30%. ஓகேங்களா. அதர் பேக்வர்ட் காஸ்ட்டு, அந்த டவுன் ஃபேமிலி, ஒர்க்கர்ஸ் ஃபேமிலி, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சிபிஐ எல்எம், சிபிஐ எம், மார்க்சிஸ்ட்டு, லெனினிஸ்ட்டு அப்படின்னு ஒரு 4 குரூப் இருக்குது. ஓகேங்களா. 3 குரூப் இருக்குது, அதை 4ஆக அவங்க செயல்படுத்துகிறாங்க. அவங்க வேற இருக்கிறாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சில ஒரு தலித் இயக்கங்களும் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட் போல தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டோம். நம்ம 9th and 14th of November அப்படின்றதுனால இந்த ஓட்டர்ஸ் கடைசி கொடுத்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டஃப் கால் பிட்வீன் என்டிஏ அண்ட் இண்டி கூட்டணி, மகாபந்த் கூட்டணின்னு அங்கே சொல்கிறாங்க. 2 கூட்டணிக்கும் வந்து இட்ஸ் அ டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அதில் அங்கே பிரசாந்த் கிஷோரும் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அங்கே வந்து ஜென்சி, அதாவது இப்போ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி வந்து இட்ஸ் கெட்டிங் இன் டு த மேஜர். ஜன்சுராஜ் ப்ளே பண்ணுமா, பெர்ஃபார்ம் இல்லை, இவங்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்சுராஜ் வந்து லிஸ்ட்லேயே கொடுக்கல. ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்சுராஜ் வில் நாட் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கெட்டிங் இன் டு த இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 39% கொடுத்துருக்காங்க, அவங்க 40%. இட் இஸ் அ டஃப் ஃபைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அ அப்சல்யூட் கால்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கொடுத்துருக்க போல் ரிசல்ட்ஸில் வந்து நமக்கு தெரிய வருது. ஆனால் சிஎம் கேண்டிடேட் லிஸ்ட்டில் ஓகேங்களா அகிலேஷ் யாதவுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 40% கொடுத்துருக்கோம். எல்லாருமே மக்கள் யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டா தேஜஸ்வி யாதவ், தேஜஸ்வி யாதவ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் சிஎம் லிஸ்ட்ல சிஎம் யாரை ப்ரிஃபர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிகே ப்ரிஃபர் பண்றாங்க, பிரசாந்த் கிஷோர். நிதிஷ் வந்து 3வது இடத்துல 15% இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்ட்டியா ஜன்சுராஜ் அக்செப்ட் பண்ணல, ஆனா சிஎம்மா வந்து பிகே அக்செப்ட் பண்றாங்க. அதுதான் வந்து நான் அந்த 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 சி ஓட்டர்ஸ் இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பார்ட்டியா வந்து லிஸ்ட்லே இல்லை, ஓகேங்களா. பட் ஆனால் வந்து பிகே வந்து ஹாஸ் கெயின்ட் அ மொமெண்டம் இன் பீகார் அப்படின்றது காட்டுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கான அந்த இண்டிவிஜுவல் கரிஸ்மேட்டிக்கா அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த அந்த சரிஸ்மேட்டிக் ஃபிகரா வந்து அவர் பீகார்ல ஆயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அவர் மட்டுமே ஆயிருக்காரு. இப்ப நம்ம ஊர்ல எப்படி வந்து இங்க வந்து செகண்ட் 3ஆம் தர தலைவர்கள் 2ஆம் தர தலைவர்கள்லாம் விஜய் கட்சியில ஆளாவல, விஜய் மட்டும் தான் தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிகே பிரசாந்த் கிஷோர், ஏன்னா செகண்ட் இட்ஸ் நாட் இது. நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் சிஎம் ஃபார் பாஸ்ட் 15 இயர்ஸ். அவர் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு பிரசாந்த் கிஷோரை வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சிஎம் கேண்டிடேட்டா. ஏன்னா அவர் ஆட்சி அமைக்க மாட்டார், பட் இஸ் எலிஜிபிள் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறாங்க. ப்ராப்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஓட் பேங்க் கொஞ்சம் குறையலாம், ஓகேங்களா. என்டிஏ கூட்டணி வந்து இட்ஸ் வெரி ஃபிளெக்சிபிள், ஆட்சி அமைச்சா போதும்பா அப்படின்னு. பிரசாந்த் கிஷோர் 2 சீட் வச்சிருந்தா கூட தூக்கி போட்டு சிஎம் ஆக்கிடுவாங்க, நிதிஷ்குமாரை பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க, ஓகேங்களா. ஸோ ஆஸ் லைக் தட் தே வில் பிரிங் இட். ஏன்னா காங்கிரஸில் பார்க்குறோன்னா ஒரு மைனஸே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 10 சீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக ஆட்சியை விட்டு கொடுத்துருவாங்க. இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோறு வைக்கிறது என்னன்னு இந்த காங்கிரஸுக்கு என்னன்னு இன்ன வரைக்கும் புரியல. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு 9 சீட்டுக்கு தொடருது. இது வந்து ஒரு அபத்தமான நிலைமை. இந்த காங்கிரஸ் வந்து இந்த 9 சீட்டை விட்டு கொடுத்துடணும்னு சொல்லுவேன் நான், ஓகேங்களா. இதை விட்டு கொடுத்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அமைக்கவே இல்லை. இட் இஸ் கெட்டிங் அ லாங் கேப். இன்னைக்கு 15 இயர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியிலேருந்து இறங்கி நீங்கள் 15 இயர்ஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஏதாச்சும் பிரகாசம் கிடைக்கும். அப்படின்னா எல்லா ஸ்டேட்லையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி. இந்த பீகார் கிளைம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இல்ல முக்கியம். ஒரு 9 சீட்டு விட்டு கொடுக்கறதுனால இவங்க ஒண்ணுமே இல்ல, அதை விட்டு கொடுப்பதனால நன்மை வரும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட எடுக்கலாம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா யூ ஹாவ் டு பி a big brotherனா யூ ஹாவ் டு give a lot to them. எல்லாத்தையும் எடுத்து பிக் பிரதர் இப்ப அண்ணன் எல்லாத்தையும் தின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க, தம்பி மதிப்பானா? இப்ப காங்கிரஸ் வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூட காட்டணும் அப்படின்னா they should give
தே ஷுட் கிவ் டு ஆர்ஜேடி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நிறைய சீட்டு கேட்பேன், நிறைய சீட்டு கேட்பாங்க. இதை நம்ம இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய புரளை வர்றது வந்து விஜயோட காங்கிரஸ் சேர போகிறாங்கன்னு. ஓகேங்களா? அப்படி சேர்ந்து காங்கிரஸுக்கு ஒரு 60-70 சீட்டை கொடுத்துறாங்கன்னா விஜய் கட்சி வந்து டுமாயிரும். புரிஞ்சுங்களா? ஏன்னா உன்னோட இது என்னன்னு, ஏன்னா விஜய் கட்சி மேபி a நியூ பார்ட்டி பட் ஆல் த யங் பிளட்ஸ் ஹஸ் பீன் தேர். அதாவது ஜென்சி இன்னைக்கு 40 வயசு கீழே இருக்கிறவங்க எந்த கட்சியிலுமே கிடையாதுங்க. நான் அடிச்சு வேணா சொல்லுவேன், எந்த கட்சியிலுமே உன் அட்டையை போடுன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். 40 வயசு கீழே உன்னோட அட்டையை போடுங்க, உங்கள் ஆளுங்களை நீங்கள் காட்டுங்க. ஏன்னா இந்த 40 இயர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தே கிடையாது மற்ற கட்சிக்கு. இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த்தை வந்து ஹஸ் பீன் அடாப்டட் பை ஸோ. இப்போ அந்த பிளேவை தான் வந்து அங்கே பிகே பிளே பண்ணுறாரு. ஓகே. பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சியோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது. ஸோ இன்னொன்று என்னன்னு பார்க்குறீங்கன்னா, ஆனால் அப்படி இருந்தும் அவங்க பார்ட்டியை வந்து அட்ரஸ் பண்ணல. அவர் சிஎம் கேண்டிடேட், அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ் நாட் அ மொமெண்டம். இப்போ நம்ம இங்கே சொல்கிற மாதிரி தான் விஜய் சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரி தான். இதில் நமக்கு யார் எம்எல்ஏ யார் என்ன, ஏன்னா அவர் படத்துலேயே அவரே சொல்லியிருக்காரு யார் எம்எல்ஏ யார் இதுன்னு நமக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க, உங்களுக்காக செஞ்சு இது பண்ணுங்கன்னு. அப்படிங்கிறவர் அவர் ஒரு ஏரியாலையும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க இயல்பாகவே தவிர்க்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து இதுவர் தான் நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிடேட் இப்போ ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவர் இருக்க சூழ்நிலைக்கும் வந்து ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி எம்எல்ஏ கேண்டிடேட்டை மாற்றினேன் அது ஒரு பிரச்சனையாகும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேரை வச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விஜய் கொண்டு வரணும். இந்த இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரசாந்த் கிஷோர் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஓகேங்களா, இதை நம்ம விஜய்க்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதா இருக்குது. ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 10 பேர், இந்த 10 பேர்த்துக்குள்ள நினச்சோம் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வருவாங்க. நம்ம பேசலாம். நம்ம தாவேகா தொடர்பு நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. இப்போ நான் பீகார் களம் பேசும்போது, இந்த பீகார் வந்து தேர்தல் களம் அடுத்து நடைபெறக்கூடிய 5 மாநில தேர்தல்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்குமா? அந்த வெற்றி தோல்வி என்பது இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது ரொம்ப கூடுதல் கவனம் பெறுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து அப்படின்னு சொல்லி வந்து என்டிஏ, அதாவது ஒரு கூட்டணிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து என்டிஏ கூட்டணி வந்து என்ன யோசிக்கலாம், அடுத்த காலத்துக்கு வந்து இது நம்ம இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை ஸ்பெசிஃபிக்காக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஓட் பாலிடிக்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் பாலிடிக்ஸ். அதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பியூர்லி கம்யூனிட்டி பேஸ்டு வெல்ஃபேர்ன்ற இது பேசும் பொருளாக இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? வெல்ஃபேர் இங்கே பாருங்கள், வெல்ஃபேர் இங்கே வந்து டோட்டலாக வந்து கஜானா காலி. ஓகேங்களா? இங்கே வந்து 2500 கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம அந்த உமன் குழுங்கள்னா மகளிர் குழு இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து 30,000 ரூபாய் கொடுக்குறேன். ஓகேங்களா? 200 யூனிட் கரண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இவங்க கொடுத்துருக்க ப்ராமிசஸ்னால் பார்த்தீங்கன்னா, நான் 2013 ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் சதாசிவம் நினைக்கிறேன், அவர் போட்ட ஆர்டரில் இந்த மாதிரி வந்து அன்ரியலிஸ்டிக் ஃபிகரை வந்து நீங்கள் வந்து டோன்ட் மேக் அஸ் ப்ரொபகண்டா இந்த எலெக்ஷன் சொல்லி சொன்னார். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமானு என்னை கேட்டிங்கன்னா, ஈவன் தோ ஐ ஃபீல் வெரி பிட்டி ஃபார் திஸ் இண்டி கூட்டணி. ஓகேங்களா? இந்த இண்டி கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மூளையை வந்து உபயோகப்படுத்தாமல் அந்த மக்களை வந்து ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, பீகாரில் வந்து 7.5 கோடி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அதில் 2.5 கோடி பேர் வந்து மைக்ரன்ஸ். இந்த 2.5 கோடி பேர் தான் வந்து நம்ம இந்தியா முழுக்க வந்து ப்ளூ கலர் ஜாப் பார்த்துட்டு இருக்கான் அந்த மைக்ரன்ஸ். ஓகேங்களா? வைட்லி ஸ்ப்ரெட், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், தமிழ்நாடுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து தே ஆர் வைட்லி ஸ்ப்ரெட். ஓகேங்களா? மைக்ரன்ஸுக்கு வந்து ஒரு தனி ஆணையம் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உள்ளூர் வேலைவாய்ப்பு கொடுப்போம். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபு, அது 20 நாளில் வந்து அந்த அரசாணை தெரிவிக்கப்படும். 20 மாதத்தில் எல்லாத்துக்கும் வந்து வீட்டு ஒருத்தனுக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ அந்த மாதிரி வீட்டு வேலை கொடுத்தாங்கன்னா நம்ம சீமானோட ஐடியா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க தான் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும். ஓகேங்களா? how it is roughly it is not possible within 20 months to make an industry or something like that. எதுவுமே வந்து வாய்ப்பே கிடையாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக், அந்த மேனிஃபெஸ்டோவே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக் மேனிஃபெஸ்டோவாக இருக்குது. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டோ நம்புகிற மக்கள் தான் பீகார் மக்கள். அந்த இது அதை இப்போ நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருந்தாரு உங்களுக்கு அன்ரியலிஸ்டிக் நம்பக்கூடிய மக்கள், அப்போனா அதை வச்சு என்கேஷ் பண்ணிட முடியும் தானே?
ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா இப்போ வந்து உங்கள் சுய உதவி குழுவுக்கு வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 1.25 கோடி மக்களுக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த லோன் எடுக்கலைன்னா அது ஃப்ரீன்ட்டாங்க. இப்போ அது வந்து கிரெடிட்டாக ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஃபேமிலிலையும் அது கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ என்டிஏ சைட்லேருந்து அது கிரெடிட் ஆயிடுச்சு. 1.25 கோடி ஃபேமிலிக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த லோன் எடுத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபா கட்டலாம். நீங்கள் லோன் எடுக்கலன்னா இதை நீங்கள் சும்மா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு கேஷ் கொடுக்குற மாதிரி தான் இப்போ என்டிஏ பண்ணியிருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க தப்பு அவங்க தப்புன்னா இல்லை, ஓகேங்களா? டோட்டலாகவே எல்லாமே தப்பாக தான் இருக்குது பீகாரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக. ஸோ இதை நம்ம ஒரு முன்னேற்றமாக நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது. ஓகே, நம்ம ஊரில் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இது மூணுத்துக்கும் ஒரே லைனில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. கேரளா வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் இட்ஸ் நோபடி பிளேஸ் அண்ட் ரோல் ஓவர் தர். பிஜேபி ஆல்சோ டசன்ட் பிளே ரோல் ஓவர் தர். நம்ம ஊரில் ஆஸ் இட் இஸ் அப்படியே இப்போ அந்த எலெக்ஷனை எப்படியே அடாப்ட் பண்ணி அப்படியே இப்போ நின்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஊரில் வந்து இப்போ டிஎம்கே 200க்கு 200 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 200னா அவங்க வாயிலே வரல. ஒன்லி 200 கொடுக்க தான் அவங்கள முடியும் இல்லையா, 200 வாயிலே வரல. ஓகே, ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கொலேஷன் கவர்மெண்ட் தான். இப்போ ஆஸ் இட் இஸ் அப்படியே விஜய் நிற்கிறாரு, அப்படியே வந்து ஸ்டாலின் சார் நிற்கிறாரு, இபிஎஸ் நிற்கிறாரு, அப்படியே சீமான் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னா கொலேஷன் கவர்மெண்ட் தான். அவருக்கு 0 சீட்டு, விஜய் வந்து வில் மேக் சம் டிஃபரன்ஸு. அவங்க வந்து கொலேஷன் கவர்மெண்ட் தான். இப்படி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சொதப்பலாக இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக வந்து கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா அந்த ஓட் ஷேர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பீகார் பார்க்கும்போது சதீஷ், மேபி ஐக்கிய ஜனதா தளத்துக்கு வேணால் 4.2 மேபி இஃப் தே ஆர் வின். ஆனால் இவங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் அவங்க திருப்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற கணக்கு தான் இல்லையா? திருப்பி இந்தி கூட்டணி காங்கிரஸோட பெரிய ரோலில். அப்போ ரொம்ப டஃப் ஃபைட்டாகவும் இல்லை ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இவங்க தானே ஒர்க் பண்ணும். ஆனால் அது நீங்கள் திருப்பியும் 9 தொகுதியில் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்றது இவங்க திருப்பியும் பழைய மாடலில் தான் இருக்காங்கன்றதை உறுதிப்படுத்துறது இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன் அஸ் அ பிக் பிரதராக காங்கிரஸ் வந்து இதை விட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஸ்டில் வி ஹாவ் டைம். ஒன்றுமே இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா வி கெட் வாபஸ்டு, எங்கள் ஓட்டெல்லாம் தூக்கி அவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த 9 இடத்துல இவங்க தான் ரொம்ப பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அது பிரச்சாரம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம ஒன்று பேசணும்னா கூட யாருக்காச்சும் அகேன்ஸ்டாக போயிடுது. ஒரு வார்த்தை நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல நம்ம விமர்சனிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேசுகிறோம் அவரை பற்றி பேசுகிறோன்னா ஒரு விமர்சனம் ஆயிடுது. என்னப்பா நீ இப்போ திமுக பற்றி இப்படி பேசிட்டு, அதிமுக பற்றி பேசிட்டு, விஜயை பற்றி குறை சொல்கிற, அப்புறம் யார் தான்ப்பா சீமானை பற்றி வேணாம் லிஸ்ட்லேயே இல்லைங்கிற அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குறை வரும். அப்படிங்கும் போது ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். கண்டிப்பாக. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸில் வந்து நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் எலெக்ஷனில் நிற்கிறோம், ஒரு காலேஜ் எலெக்ஷனில் நிற்கிறோம். ஓகேங்களா? நான் இதுனா செய்வேன், இதுனா செய்வேன், அவரை நம்பாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல தான் வேணும். எவ்வளோ எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு நீங்களும் கையை குலுக்கிக்கிட்டு எவ்வளோ ஏற்படுது இல்லையா? ஓகேங்களா? கடைசியில் அது ஃபைட்டு தான், டைலட் ஆக முயற்சிக்கிறாங்க. ஃபைட்டு தானே கடைசியாக அது ஃபைட்டு தான். ஓகேங்களா? கடைசியாக அது ஃபைட்டு தான். அது வந்து எனக்கு தெரிஞ்ச அஸ் அ பிக் பிரதர் காங்கிரஸ் இன்னும் நாள் இருக்குது. ஸ்டில் த எலெக்ஷன் கோயிங் டு பி டு ஹேப்பன் ஆன் 9th of November. இன்னும் டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் அஸ் அ பிக் பிரதர் ஆஃப் திஸ் இண்டி கூட்டணி ஹேஸ் டு கிவ் அப் டு ஆர்ஜேடி. அது வந்து இட் வில் பி அ குட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபார் த காங்கிரஸோட முன்னேற்றத்துக்கு. ஏன்னா இவரை வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார் மக்கள் வந்து நல்லா அங்கீகரிக்கிறாங்க. இந்த தப்பை தான் நீங்கள் வந்து 2024 எலெக்ஷன்லேயும் வந்து காங்கிரஸ் செஞ்சு இன்றைக்கி ஆட்சியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் எனக்கு சீட்டு வேணும்னு சொல்கிறாம உங்கள் கட்சியை நிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் இவ்வளோ சீட்டு, அவ்வளோ பீகாரில் இவ்வளோ சீட்டு, கர்நாடகாவில் இவ்வளோ சீட்டு அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே ஆட்சி அமைக்கலாம். அந்த கெப்பாசிட்டி வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி 1-2 விட்டு கொடுக்காம மொத்தமாக காலி ஆயிடுறீங்க. இதுதான் காங்கிரஸோட ஒரு பெரிய மைனஸே. காங்கிரஸ் அஸ் அ பிக் பிரதர் ஹேஸ் டு கிவ் அப் திஸ் சீட்ஸ் டு ஆர்ஜேடி அண்ட் பேக்கப். காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய தொடர் விமர்சனமே இப்போ நீங்கள் சொல்கிற புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஆம் ஆத்மி ஹோல்ட் பண்ண தவறிட்டாங்க. டெல்லி, குஜராத், திரிணாமுல் காங்கிரஸும் அதே இப்போ ராகுல் காந்தி தலைமை தொடர்பாக அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை ஒரு
ஒரு நார்மலா ஈகோ கிளாஷ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, தலைமை சிக்கலா, இல்ல கொள்கை கோட்பாடு சிக்கலா, எப்படி இல்ல புரிஞ்சுக்கலாம் இது சதீஷ்? வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தி அக்செப்ட் ராகுல் காந்தி. ஓகேங்களா? அஸ் அ லீடர். எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னு எல்லாருமே சொல்றீங்களா? ஏத்துக்கிறாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்ச அப்போசிஷன் அந்த அளவுக்கு இன்னும் யாருமே வந்து இப்ப தெளிவா ஏன்னா இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு இந்த திமுக அரசை எதிர்த்து நிறைய காங்கிரஸ்ல வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாய் இருக்குது. ஸோ தட் தே கேன் ஆல்சோ அப்போஸ் அகேன்ஸ்ட் ராகுல் காந்தி. பட் ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து ராகுல் காந்தி தான் வந்து ஷுட் டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். ஓகே, ஐ எம் யுவர் பிக் பிரதர். ஓகே, எங்கே போனீங்கனாலும் அவருக்கு வந்து ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஸ்டாலின் ஐயோட வந்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து ராகுல் காந்திக்கு இருக்குது. அங்கே போனீங்கன்னா தேஜஸ்வியோட ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ஒரு எங்கர் பிரதர். ஸோ அவர் வந்து நீங்கள் தட்டி கொடுத்து நீங்கள் பண்ணணும், பறிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சீட்டு ஜெயிச்சா கூட கோவாவில் வந்து பிஜேபியால் ஆட்சி அமைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, தே கிவ் அண்ட் டேக். நீ சிஎம்பா அப்படின்ட்டுருவாங்க. நான் அதை தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கிறாப்புல, அந்த 2 சீட்டு அவங்களுக்கு தேவை அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணும்? பிரசாந்த் கிஷோர் சிஎம்ஆர், ஓகே, 2 சீட்டு தான் அவர் வச்சிருப்பார் சிஎம்ஆர். இந்த மனப்பான்மையை வந்து காங்கிரஸ் வளர்த்துக்கணுங்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆட்சியில் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஆட்சியில் இருக்கணும், நம்ம கவர்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்குற நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்காங்க. அந்த இளமையை வந்து இழுத்து பிடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஷுட் நாட் டைட்டன் இட். அவங்க வந்து கொஞ்சம் லூஸாக விடணும். யூ ஆர் நாட் இன் த சிஸ்டம் இட் செல்ஃப். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன சின்ன பாக்கெட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் ஆகலாம். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் டூயிங் அ ராங் ஃபைட். இப்போ ராகுல் காந்தி வந்து இந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்தார் பீகாரில். இட் இஸ் அ பிக் ஹிட். இட் ஹஸ் மேக் அ பார்ட்டி வெரி ஃபேமஸ். ஓகேங்களா? இது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? நல்ல ஹைப்பு கொண்டு வந்திருக்கு. இதை கொண்டு வந்துட்டு அவரே இந்த 9 சீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதாவது எல்லாம் நிறைய சாப்பாடு போட்டு எதையோ ஒன்று சைடில் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பழைய பழமொழி சொல்லுவாங்க. சதீஷ், நம்ம இடைவெளிக்கு முன்னாடி பீகாரோட தேர்தல் களம் சொன்னீங்க. அது ஒருவேளை கோலிஷன் கவர்மெண்ட் ஏற்பட்டால் அங்கே ஒரு பெரிய ரோல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ஜன்சுராஜோட பிகேவே ப்ளே பண்ணுவான்னு சொன்னீங்க. ஸோ அந்த பின்னணியில் நம்ம தமிழகத்தின் அரசியல் களம், தாவேகா தலைவர் தொடர்பாக நாள்தோறும் எழக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள், எப்படி நீங்கள் அதோட இதை கனெக்ட் பண்ணுறீங்க சதீஷ்? இல்லை, நான் வந்து பிகேவோட ஒப்பிடுறதுக்கு பதிலாக நான் வந்து விஜயை வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியோட ஒப்பிடுவேன். ஓகே, ஆம் ஆத்மியோட ஒப்பிடுவேன். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணது 2013 நினைக்கிறேன். 2013 வந்து அவங்க ஆட்சி அமைச்சும் போது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தாங்க. வி ஆர் கம்மிங் அகேன்ஸ்ட் த ஆல் திஸ் பிரைபரி எவ்ரிதிங். அது வந்து அப்படியே அந்த அந்த மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணாங்களே சதீஷ். அந்த மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணாங்க. அந்த மூமெண்ட்லேருந்து அரசியல் கட்சியாக டர்ன் பண்ணது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். இட் வாஸ் ஒன்லி அ மூமெண்ட். நீங்கள் சொன்னது ரைட் வேர்டு. மூமெண்ட்லேருந்து பாலிடிக்ஸாக மாற்றினது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ ஹீ கெயின்ட் த மூமெண்டம். அன்னைக்கு அவருக்கு பின்னாடி வந்து பிரசாந்த் பூஷன், அண்ணாசாரே வந்து அப்படியே உட்காந்துட்டாரு. அவரை நம்ம ஊர் பெரியார் மாதிரி அவர் அங்கேயே நீங்கள் உட்காத்தி வச்சுட்டு, ஓகேங்களா, இவங்க வந்து கிரண்பேடி கவர்னர் ஆனாங்க. ஆமாம். அப்படிங்கும் போது கிரண்பேடி வந்து ஃபஸ்ட்டு ஆம் ஆத்மியோட தான் இருந்தாங்க. தென் ஷி ஷிஃப்டட் டு பிஜேபி. ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கொலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த கொலேஷன் கவர்மெண்ட்டோட வெரி பிக் இதே எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய அரசியல்லே வந்து ஆம் ஆத்மி ஹஸ் பிளேட் த பிக் ரோல். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2013 வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 28 சீட்டு தான் ஜெயித்தாங்க. ஸ்டில் நீங்கள் இப்போ நீங்கள் ரீகாப்பி பண்ணி இந்த இன்னும் அப்படியே அந்த வீடியோஸ்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாஸ்தி ஜெயித்த காங்கிரஸும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க. இவங்க ஒரே டான்ஸு, ஒரே இது எல்லாம் இதை போட்டு, அதாவது ஒரு இதில் காட்டுவாங்க, இந்த 3rd ப்ரைஸ் வாங்கினவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், 1st and 2nd ப்ரைஸ் வாங்கினவன் வந்து சோகமாக இருப்பான். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா அது ஆம் ஆத்மிக்கு தான் பொருந்தும். ஓகேங்க. அப்போ காங்கிரஸ் பிக் பிரதர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வராட்டியும் பரவாயில்ல, பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்றதுனால என்ன சொன்னாங்க, நாங்கள் வெளியில இருந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலை வந்து சிஎம் ஆக்கணும். இந்த ஆட்டிடியூட் தான் இஸ் காங்கிரஸ் ஆட்டிடியூட். இன்னைக்கு 2013 இருந்த காங்கிரஸ் ஆட்டிடியூட் வந்து இன்னைக்கு 2025 இல்லைங்கிற இல்லை. இன்னைக்கு அந்த ஆட்டிடியூடை யார் கிராப் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பிஜேபி அந்த ஆட்டிடியூட் வந்து கிராப் பண்ணிட்டாங்க. நான் எல்லாத்தையும் பரவாயில்லப்பா, அவன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை கிராப் பண்ணது வந்து பிஜேபி.
அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா அவர் லோக்பால் கொண்டு வந்தார். சீஃப் மினிஸ்டரை எப்போ வேணால் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நல்ல ஒரு சிந்தனையில் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வந்தப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வாக்ட் அவுட் ஆஃப் ஆம் ஆத்மி. கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆச்சு. 2015 வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ரீஎலெக்ஷன் நடந்துச்சு. ரீஎலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 70 சீட்ஸ் டெல்லியில், டோட்டலாக வந்து 70 சீட்ஸ் டெல்லியில் 67 ஆம் ஆத்மி அடிச்சிச்சு, 3 சீட்டு பிஜேபி, காங்கிரஸ் வாஷ் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரியே திருப்பி பார்க்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் ஆம் ஆத்மி வந்துச்சு. தமிழ்நாடு வரைக்கும் ஆம் ஆத்மி வந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து இட் ஹஸ் பிகம் அஸ் அ நேஷனல் பார்ட்டி. எல்லா இடத்துலையும் ஆரம்பித்தாங்க. குஜராத் ஆரம்பித்தாங்க, பஞ்சாப் ஆரம்பித்தாங்க, ஹரியானா ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 2 இடத்துல வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, சீஃப் மினிஸ்டராக கூட ஹரியானாவில் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆம் ஆத்மியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் விஜயோடது வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மியோட தான் ஒப்பிடுவேன். ஓகேங்களா, இன்றைக்கி வந்தாலும் இவர் ஜெயிக்க மாட்டார், இவர் சிஎம் ஆக மாட்டார், ஓகேங்களா, இவருக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அதே பர்சன்ஸு இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து கொலேஷன் கவர்மெண்ட்டுன்னு ஆச்சுன்னா விஜய் வில் பி த ஸ்டார் ஆஃப் திஸ். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்றைக்கி ஆசிட்டஸ் யாருமே கூட்டணி மாறல, அப்படியே அதே கூட்டணி விஜய் ரோல் ப்ளே பண்ணுவார்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம் சதீஷ்? எனக்கு வேலைங்கள. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ எந்த இதை வந்து இது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக கூட ஆகலாம். இப்போ டிவிக்கோட ஸ்டாண்டே நிறைய அது இன்னுமே ஒரு செட்டில் ஆகலையே சதீஷ். இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஷார்ட் டைம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு நம்ம கொடுத்துருக்க டைம் வந்து வெரி ஷார்ட் டைமு. இன்றைக்கி வந்து அதில் வந்து நம்ம உடனே வந்து இன்றைக்கி வந்து எப்படி நம்ம ஓட் பர்சன்டேஜ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி ஓட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஓகே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷனால் அனௌன்ஸ் பண்ணது நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்க போகுது, ஜனவரி வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் விடப்பட்ட நபர்களை வந்து இங்கே சேர்க்க போகிறோன்ட்ருக்காங்க. இன்றைக்கி எஸ்ஏஆருக்கு அகைன்ஸ்டாக நேராக போய் பீகாரில் போயிட்டு நீங்கள் பீகாரில் வந்து இருக்கக்கூடாது, பீகாரில் வந்து இவங்க இல்லவே இல்லை, இது வந்து 0 அட்ரஸ்ஸு, அதனால் அவங்களனா வந்து நீக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. ஓகேங்க, அவ்வளோ பேரை நீக்கினவங்க எந்த ஊரில் இருப்பாங்க? இந்தியா விட்டு காணாமல் போயிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே தான் வேறு மாநிலத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இங்கே இருக்கிற டிஎம்கே ரிப்போர்ட், காங்கிரஸ் ரிப்போர்ட்டுகள் முதல்ல நீக்கப்பட்டது, அதுக்கப்புறமா அதை அடுத்தடுத்து ஃபைன் டியூன் பண்ணி 6.5 lakhs ஃபைனலைஸ் பண்ணது. 6.5 lakh. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிதம்பரம் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, டெல்டா மாவட்டத்தில் ரைஸ் ஜாஸ்தியானது காரணமே வந்து வட மாநில இளைஞர்கள் தான் அப்படின்னு. இன்றைக்கி சென்னையில் நம்ம வந்து பார்க்குறோம் எல்லா ஹோட்டல்ஸு எல்லா ப்ளூ கலர் ஜாபும் ஹஸ் பீன் டாமினேட்டட் பை பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்க, நார்த் இந்தியான்னு சொன்னீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து எவனும் வந்து வேலை செய்ய போகிறதில்ல. பீகாரும் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான் இங்கே வந்து டேபிள் தொலைக்கிற எல்லா ப்ளூ கலர் ஜாபையும் ஃபுல்லாக பார்க்குறது வந்து இதுதான். இன்றைக்கி அது இறங்கி என்னன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் வரைக்கும் போயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மாநில இளைஞர்கள் வந்து இறங்கிட்டாங்க. இன்றைக்கி அங்கே தூக்கிட்டாங்கன்னா இங்கே அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணுமா வேணாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம தமிழாருங்களை வந்து இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு போய் வேலை செய்கிறாங்க, யூஎஸ்க்கு போய் க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிறாங்க, நாட்டு உரிமையே வேணான்றாங்க. ஓகேங்களா, யூரோப்பில் போய் செட்டில் ஆகிறாங்க, இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க. ஓகேங்களா, அப்படிங்கும் போது அங்கேருந்து அவங்க இங்கே வர்றது வந்து நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, அவங்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் யூரோப்பு. தமிழ்நாட்டை தான் அவங்க யூஎஸ் யூரோப்பாக நினச்சி வராங்க. அங்கே வந்து எந்த விதமான வசதி கிடையாது. அங்கே நம்ம பேசுகிறாங்க நம்ம ஊரில் ஜாதி ரொம்ப வர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேனா இதோட ரொம்ப வர்ஸ்ட்டு. அங்கே ஜாதி அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு வர்ஸ்ட் பிஹேவியரே இருந்தால பர்சனலாக நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு தீர்மானிக்கும் சக்திகளாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலத்தவர்கள் அப்படின்ற அந்த ரோல் எடுக்கிறது வந்து இங்கே பொலிட்டிக்கல் ஒரு பெரிய சிக்கல் உண்டு பண்ணிடுறாங்க. இல்லை, இன்றைக்கி வந்து மனிதர்களே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இடம் மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள் தாங்க மனிதர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் ஏன் அவங்க வந்து இருக்கிறாங்க? ஓகேங்களா, நீங்கள் நம்ம ஒன்றும் நல்லவங்கன்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லை. நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன். நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லாதனால அங்கேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் இல்லை, இங்கே வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவர்கள் வரும்போது அது இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஓட்டு உரிமை அவங்களுக்கு எடுத்தது யாரு? அவங்களுக்கு அங்கே ஓட்டு உரிமையை எடுத்தது யாரு? இந்த எஸ்ஏஆரை வந்து
கொண்டு வந்து அந்த ஓட்டுரிமையை அவங்களுக்கு எடுத்தது யாரு? ஓகேங்களா, இங்கேருந்து மொழி தெரியாமல் மொழிபெயர்ப்பாளர் கூட்டிகிட்டு போனார் ஸ்டாலின் ஐயா. அவருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, நம்மளும் போய் ஓரமாக நிற்போம், நடுவில் நம்மளை நிற்க விட்றாங்கன்னு சொல்லி அவரும் நின்ட்டாரு. அவங்க என்ன பேசுனாங்க ஏது இப்போ பேசுனாங்க நம்ம எஸ்ஐஆருக்கு முன்னாடி இந்த தாவேகா பற்றி சில விஷயங்கள் பேசலாம் சதீஷ். நம்ம அதுக்கு எஸ்ஐஆருக்குள்ளே வரலாம். இப்போ தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன? இது வரைக்கும் அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறமா அதிமுக கூட்டணி அப்படின்னு ஒன்று போயிட்டே இருந்ததை பார்த்தோம். நேத்திக்கு அந்த கட்சியோட இணை பொதுச் செயலாளர் இல்லை நாங்கள் பழைய நிலைப்பாடு தான் இருப்போம் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டதை நம்ம பார்க்குறோம். என்ன அடுத்து நகர்வா இருக்கும்? இல்லை, நிலைப்பாடுங்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் நிலைப்பாடில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்டிகேவில் நீங்கள் கேட்டிங்கன்னா, தேமுதிகவில் நம்ம போய் கேட்டிங்கன்னா, அக்கா பிரேமலதா வந்து சொன்னாங்க, எங்கள் நிலைப்பாடு வந்து ஜனவரி மாதம் தான் தெரிய வரணும். ஏன்னா இட் இஸ், அதாவது நீங்கள் எழுதி வச்சிருக்கிறத இப்படி காட்டுறதுக்கு வந்து எந்த கட்சியுமே கிடையாது. கூட்டணிங்கிறது எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து தேர் இஸ் லாட் ஆஃப் ரூமர்ஸ் ஆர் ஸ்பின்னிங்கு. ஓகேங்களா, ராகுல் காந்தி வந்து ஆக்சுவலாக ஸ்டாம்பேட் நடந்தவுடனே ராகுல் காந்தி வந்து விஜய் கூப்பிட்டு விசாரிச்சார். ஓகேங்களா, ஒரு கர்டசி காலில். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட தமிழ்நாடு தலைவர் வந்து என்ன சொன்னார், ஸ்டாலின் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து ராகுல் காந்தி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க தலைவரை அப்படியே ஒரு அசிங்கப்படுத்தினாரு செல்வ பெருந்தகை. ஓகேங்களா, எப்போ நேஷனல் லீடர் வந்து எதுக்குப்பா வந்து ஒரு ஸ்டேட் லீடர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு பேசணும்? இட்ஸ் அவசியம் இல்லாது. அது அவங்க 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 அவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க காங்கிரஸ் பிரிவு அவர் அந்த மாதிரி வந்து செயல்பட்டு இருக்காரு செல்வ பெருந்தகை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஆல் த அதர் காங்கிரஸ் பீப்புள் ஆர் அப்போசிங் டிஎம்கே. இன்றைக்கி வந்து சத்தியமூர்த்தி பவனில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதில் ஸ்டாலின் போய் பங்கேற்றுக்கிறாரு. ஓகேங்களா, அதில் என்ன சொல்கிறாரு, தலைமை முடிவு எடுக்கும் வரை யாரும் எந்த ஊடகத்திலுமே எதுவுமே வந்து திமுக அரசை சேர்ந்து பேசக்கூடாது, நம்ம பங்கு கேட்கக்கூடாது. இது ஒரு தலைவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, எல்லாமே வந்து தலைமை முடிவு எடுக்கும், அவன் மேலே இருக்கவன் பார்த்துக்குவாங்கிறாரு செல்வ பெருந்தகை. ஹீ வாண்ட்ஸ் டு ஷட் எவ்ரி ஒன், தட் இஸ் ஹூவர் ஸ்பீக்கிங் இன் த மீடியா. காங்கிரஸ் ஆளுங்க ஸ்போக்ஸ் பர்சனே வந்து ஹூவர் ஸ்பீக்கிங் இன் மீடியா இதுக்கு திமுக அகெயின்ஸ்டாக நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறது ஒரு டிக்டேஷன் தான். இது திமுக லீடரை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. இந்த திமுக லீடர் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. அதுக்கு திமுக லீடரும் வந்து என்ன சொல்கிறாரு, எப்போதுமே ராகுல் காந்தி என்னை பிக் பிரதர் தான் சொல்லுவார், என்னை அண்ணன் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகைப்படுத்தி. ஓகேங்களா, ஒரு பிரதர்னு முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்னொருத்தரை பார்த்தா பிரதர்னு கூப்பிட்றோம், அவங்க பார்த்தா பிரதர்னு கூப்பிட்றோம். இது வந்து ஒரு நியூட்ரல் வேர்டிங்ஸ். பட் ஆனால் ஒரு பிக் பிரதர்ன்ற ஒரு ஆட்டிடியூடை வந்து நான் தான் வந்து அண்ணன் அப்படின்றதுல வந்து அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்குது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தாவேகாவும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அஸ்யூமிங், எல்லாமே அசம்ஷன் தானே. ஓகேங்களா, சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கம்யூனிஸ்ட் ஏற்கனவே அசிங்கப்படுத்திட்டாங்க. 15 கோடி ரூபா 6 சீட்டு 15 கோடி ரூபா அங்கே கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. டு கிளைம் த மொமெண்டம் அண்ட் ஆல் திஸ் ஏரியாஸ். இப்போ அவங்கன்னா அந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்றாங்க. இப்போ தேமுதிக வந்து விஜயோட சேர்ந்து ஒட்டுறாங்க, பாமக வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் சி த அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் வந்து இப்போ திமுக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை அங்கேயே விட்டுறலாம், அங்கேயே இருக்கட்டும். இங்கே வந்து பிஜேபி அதிமுக அப்படியே இருக்கட்டும். ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதே இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹீல் பி ஸ்ட்ராங் அண்ட் ஹீ கேன் பிகம் அ சிஎம் கேண்டிடேட் ஆல்சோ. ஓகே, எவ்ரிபடி வில் என்டோஸ் him as a சிஎம் கேண்டிடேட் அண்ட் லெட் அஸ் லீவ் டு த மக்கள் வந்து ரிசல்ட்ஸை பார்க்கணும். ஆனால் இந்த விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனார் அப்படின்னா ஓகேங்களா, அவரோட இன்னைக்கு பெரிய வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட பெரிய வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்க மைனாரிட்டி ஓட் பேங்க், இது ஓசியாக போடுற மைனாரிட்டி ஓட்டு. இந்த மைனாரிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிஜேபின்னு சொல்லி அந்த ஓட்டை வந்து திமுக வாங்குது. ஓகேங்களா, அந்த ஓசி ஓட்டு வந்து மொத்தமாக வந்து இவங்களுக்கே கிடச்சிரும். இவங்களுக்கே கிடச்சிருச்சுன்னா விஜய் அங்கே போகிறது வந்து யூஸ்லெஸ் ஆகிடும். ஓகே, ஆனால் இதே டிஃப்ரென்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து தனியாக போய் அதிமுகவும் தாவேகாவும் மட்டும் ஜாயின் ஆச்சுன்னா இவங்க எல்லாமே வாஷ் அவுட்டு. டோட்டலாக அந்த 200க்கு 200 சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வாஷ் அவுட் வந்து இந்த மாதிரி ஆகும். பட் ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் பிஜேபி ஷுட் நாட் பி தேர்.
ஓகேங்க. இன்னைக்கு விஜயோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைனாரிட்டி ஓட்டை அவர் இன்னைக்கு வந்து திமுகட்ட இருக்க அந்த மைனாரிட்டி ஓட்டை, ஓகேங்களா, அதாவது மைனாரிட்டி போடுற ஓசி ஓட்டை எதுவுமே இல்லாமல் மைனாரிட்டிஸோட வாங்குற ஓசி ஓட்டை வந்து உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து விஜய் தான். எந்த நம்பிக்கையில் மைனாரிட்டிஸ் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சதீஷ்? இல்லை, நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு நிகழ்வு என்னன்னு ஒன்று, கேட்டிங்கன்னா, ரெண்டாவது மைனாரிட்டிஸ் அளவுக்கு நம்ம அப்படி சுருக்கியும் பார்க்கலாமான்னு கேட்குறேன். ரெண்டு கேள்வியுமே அதில் இருக்குது. இல்லை நீங்கள் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம பீகாரில் வந்து அரசியல் களம் எப்படி எங்கே எந்த கம்யூனிட்டிஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே லீடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கட்சி சேர்ந்தவங்க. நம்ம தமிழ்நாடு இயல்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கட்சியிலேருந்து இல்லவே இல்லை. ஐ மீன் மெஜாரிட்டி ஜாதியிலேருந்து இல்லை. ஈவன் தோ இன்னைக்கு நீங்கள் ஜாதி இல்லை இல்லாமல் சொல்லாமல் கேண்டிடேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜாதி பார்த்து தாங்க அந்தந்த ஏரியாவில் போடுறாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி குழுக்களில் போட்டு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், யாரும் போட மாட்டாங்க. இவங்க வேணால் எங்கள் கேண்டிடேட்ஸு எங்கே வேணால் நிற்பாங்க, நாங்கள் குழுக்களில் போட்டு இவரை தூக்கி இங்கே இது போடுறோம், அங்கே தூக்கி அங்கே போடுறோம், இந்த காஸ்ட் பர்சன் அங்கே போடுறோம் அப்படின்னு சொல்லி போடவே மாட்டாங்க. எவ்ரிபடி லுக்ஸ் ஆன் டு த பாலிடிக்ஸ் வித் ரிகார்ட் டு த காஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா, ஒரு இன்னர் நம்ம பேருக்கு பின்னாடி போடல, அது நம்ம பெரியார் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த உணர்வுங்கிறது வந்து எல்லா இதுலேயும் அதை இந்த அரசியல்வாதிங்க அதை சேனலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டியோட ஓட் பேங்க் வந்து எப்படி வந்து கன்சாலிடேட் பண்ணி வந்து இந்த திமுகவுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிஜேபியோட போய் சேர்ந்துடுறாங்க. அதிமுக போகுதுன்றது நான் ட்ராக் ரெக்கார்ட்லாம் புரிஞ்சுக்கிறேன் சதீஷ். விஜய்க்கு அது போகும், விஜய்க்கு அது என்ன கான்ஃபிடன்ஸ்ல அந்த கால் எடுக்க முடியும்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து கொடுத்த ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபியோட ஏன்னா வந்து கொள்கை எதிரின்ட்டாங்க. இவங்க வந்து ரைட் விங். ஓகேங்களா, டோட்டலா வி ஆர் அகேன்ஸ்ட். அதாவது பிஜேபி இஸ் அ ரைட் விங் ஹூஸ் அகேன்ஸ்ட் ரைட் விங் ஹூஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஹிந்துத்துவா அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். வி ஆர் ஸ்ட்ரைட்லி அகேன்ஸ்ட் ஹிம் அப்படின்ட்டாங்க. அந்த கொள்கை ஏற்பாடு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை தலைவர்கள் எல்லாருமே அவங்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், அம்பேத்கர், ஓகேங்களா, அவங்க 5 கொள்கை தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்ட்ரைட் அகேன்ஸ்ட் பிஜேபி. இதை நம்பி தான் வந்து மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க, வந்து விஜய் வில் பி த ஆல்டர்னேட்டிவ் பர்சன் ஃபார் ஹிம் அப்படின்றாங்க. இன்னைக்கு எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ சமுதாயமோ முஸ்லீம் சமுதாயமோ இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாளர்னு சொல்லி எந்த ஊடகத்தில் பேசுகிறவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரங்க கிடையாது. இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லெஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக்லேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆதரவாளர்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துலேயும் முஸ்லீம் சமுதாய இஸ்லாமிய சமுதாயத்துலேருந்து தான் வந்து பேசுகிறாங்க விஜய்க்காக. இந்த கார்னரை வந்து வேற யாருமே எடுக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. எஸ்டிபிஐயில் இருக்கிறவங்க வந்து நியூட்ரலாக பேசுகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா யார் நோ திமுக பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசுறதில்ல. ஓகேங்களா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபிகர்ஸாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூட்ரல் ஃபிகராக மாறுறது ஆனால் வெளியிலையும் வரலையே. கூட்டணி பொறுத்தவரைக்கும் ரொம்ப வலுவாக இருக்கிறோம் அப்படின்றது இல்லை, வலுவாக இருக்கும், அதை உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ மற்றவங்க வந்து அவருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து அப்போஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா திமுகவை. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து யாராச்சும் பேசியிருக்காங்க? பேசல, யாருமே பேசல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் அவங்களுக்கு வந்து கூட்டணி பேசுது, கம்யூனிஸ்ட் வந்து தீர்மானம் கூட நிறைவேற்றுகிறாங்க அதிகாரங்கள் வேணும்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி கட்சிகள் வந்து தே ஆர் பிளேயிங் ஏ க்ளோஸ்டு கார்ட் கேம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்சன் யாருன்றதை யாருமே இன்னும் தீர்மானிக்கல. அதாவது இது வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜய் வந்து மறைமுகமாக நம்புகிறாங்க. ஏன்னா அவர் வந்து கொள்கை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் என்னோட கொள்கை எதிரி, அரசியல் எதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து திமுகன்னாப்ல. இன்னைக்கு அரசியல் எதிரி வந்து நாளைக்கு திமுக இல்லாமல் போச்சுன்னா இன்னொரு அரசியல் எதிரி வந்துடுவான். ஆனால் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக தான் முதல் எதிரி. அப்படிங்கும் போது அந்த ஸ்டாண்டிலேருந்து விஜய் மாறினா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அது மாறினா அப்படின்னா விஜய் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அவர் தனியாக நின்று தோத்தா கூட பரவாயில்ல. இப்போ இங்கே இந்த கூட்டணியில் சேர்ந்து அவர் வந்து 200க்கு 200 அடிக்கும்னு நினச்சி அவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரே ஜெயிக்க மாட்டாப்ல, விஜயே ஜெயிக்க மாட்டாப்ல.
ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பேட். அதாவது கூட்டணிங்கிறது என்னன்னா பாஜக ஒதுக்கிட்டு குறைந்தபட்சமா முதல் தேர்தலிலாவது கொள்கை கோட்பாடு இருக்கணும். இல்ல அதுதானே அவர் கொள்கை. இல்ல அவர் இல்ல அவர் மொத்த கொள்கையுமே ஐ எம் அகேன்ஸ்ட் ரைட் விங்ன்னு இருக்காரு. அவர் கொள்கையே வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் ரைட் விங். ஓகே, ஹீ கான்ட்ரிபியூஷன். பாஜக தாவேக்காவை இயக்குவதே பாஜக தான் அப்படின்னு கூட நிறைய கருத்துக்கள். அப்படிங்கும்போது நீங்க அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா வை தே ஹாவ் டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். இன்னைக்கு வந்து விஜய் வந்து தனியா அப்படி நின்னார்னா நீ காங்கிரஸோட சேர்ந்து நீங்க பெரும்பாலான கூட்டணி வந்து காங்கிரஸோட சேர்ந்து லெஃப்டிஸ்டோட சேர்ந்து தான் வந்து விஜய் இருப்பாரு அப்படின்றத நம்பக்கூடிய நேரத்தில் ஓகேங்களா, அவர் லெஃப்டிஸ்டோட இருந்தால் தான் அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து அவர்கிட்ட வரும். ஸோ ஹீல் பிகம் அ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து துச்சமாக மடித்த திமுக ஓகேங்களா, சாதாரண ஃபங்க்ஷனுக்கு கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அங்கே போய் காங்கிரஸோட உட்கார்றாருன்னா அது காரணம் என்ன? ஏன்னா தே கெயின் தி இம்பார்ட்டன்ஸ். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா காங்கிரஸுக்கு அவங்க கொடுக்குற சீட்டு எங்கெங்கன்னா கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமா காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அந்த தூத்துக்குடி, அந்த வட்டம், அந்த ஆலங்குளம், அந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் வந்து காங்கிரஸுக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சீட்ஸ்னால் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிறிஸ்டியன்ஸுக்கு தான் மோரலஸ் அந்த சீட்ஸ்னால் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தாக்குதலும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 70% கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கனால அங்கே பாப்புலேஷன் வைட்லி ஸ்ப்ரெட் அந்த மாதிரி இருக்கனால இது டோட்டலாகவே மாற்றுங்கிறேன். இன்றைக்கி இந்த நிலைப்பாடுங்களே வந்து டோட்டலாக மாற்றும். இன்றைக்கி வந்து விஜய் தனியாக நிற்கலாம் ஓகேங்களா, இல்லைன்னா காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம், இல்லைன்னா ஏடிஎம்கேட வைக்கலாம். பட் ஆனால் எக்காரணத்து கொண்டும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் போய் விஜய் சேர்ந்தார் அப்படின்னா விஜய் இஸ் அனதர், நான் வந்து விஜயகாந்தன் கூட சொல்ல மாட்டேன், அனதர் சரத்குமாரும் அனதர் சரத்குமார். ஈவன் விஜய் வந்து அவர் கொள்கைக்கு எதிர்ப்பாக இன்னைக்கு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாப்புல அப்படின்னா ஹீ இஸ் த சரத்குமார் 2ன்னு போட்டுக்கலாம். விஜய்ன்ற பேச்சே கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த தவறை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ ஒருவேளை தனித்து இருக்கிறாரு, தனித்தே அவருடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொன்னபடியே இருந்தால் 10 சீட் கொடுக்குறாங்க, ஆனால் 5 சீட்டாவது இங்கே வெற்றி பெற முடியும், ஆனால் இவங்க 20 சீட் கொடுத்தாலும் கேள்விக்குறிதான் என்ற இடத்தில் எந்த கட்சியை தாவேக்கோட போகும்னு நினைக்கிறீங்க சதீஷ்? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காங்கிரஸ் வந்து விஜயோட போகுன்றதை நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸோட ஓட் இஸ் விட்டுட்டு போயிடுவாங்களா காங்கிரஸ்? இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே காங்கிரஸ்க்கு என்னங்க கொடுக்குறாங்க, வெறும் 20 சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸ்க்கு ஓகேங்களா. இங்கே இதே விஜய் வந்து காங்கிரஸோட சேர்ந்தாப்புல அப்படின்னா உங்களுக்கு கேரளா எலெக்ஷன் இருக்குது. கேரளாவில் உங்களுக்கு விஜய்க்கு எவ்வளோ மாசுன்றதில்ல. இன்றைக்கி மதுரைக்கு வந்த மாநாட்டுக்கு வந்த சேர் கூட வந்து கேரளாவில் தான் வந்துச்சு. அவருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அங்கே போய் அவர் சீட்டு அங்கே போய் இல்லை ரசிகர்கள் தான் ஓகேங்களா. இன்றைக்கி ரசிகர்கள் தான். இந்த ரசிகர்கள் வந்து அங்கே மோகன்லால் மம்முட்டிக்கே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து பேசுகிறத கேட்கணுங்க. இப்போ நானும் சுயேட்சை வேட்பாளர் நினைக்கிறேன், நானும் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் 2 நாய் தாங்க திருப்பி பார்க்கும் ஓகேங்களா. இதுக்கு தான் நம்ம வந்து எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏன் சினிமாவில் நடித்தார்? இந்த மூஞ்சி பிரபலப்படுத்தணுன்றதுக்காக தானே. இந்த மூஞ்சி பிரபலமானாதானே 4 பேர்கிட்ட போய் பேச முடியும், நம்மளை யாருன்னு தெரியும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி அவர் பையனை கொண்டு வராப்புல இண்டஸ்ட்ரிக்கு. இந்த பிரபலமத்துக்கு தானங்க கொண்டு வராங்க ஓகேங்களா. ஊரில் வந்து விஜயோட எல்லா நல்லவங்களும் இருக்கிறாங்க. எல்லா சுயேட்சை வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் சம்பாரித்த காசு போட்டு அவன் காசு கட்டி அவன் நிற்கிறான் எலெக்ஷனில். எல்லாருமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம சொல்கிற நல்லதை வந்து கேட்டுக்க கூட ஆளுங்க இல்லை. அதுக்காக இன்னொருத்தர் இவரும் நம்மள மாதிரி நல்லவராக இருக்காருன்னு நினச்சி தான் நம்ம விஜய்க்கு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அட்லீஸ்ட் லெட் ஹிம் கம் அண்ட் டூ சம்திங் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறது தான் மக்கள் கேட்க மாட்டாங்களே. அப்படின்றனால தான் இந்த முகத்துக்காக தான் நம்ம கேட்குறது. அந்த முகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளாவுக்கும் இன்னைக்கு சப்போர்ட் வரும். இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 சீஃப் மினிஸ்டர் சும்மா அமையிறாங்கன்னே வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியே ஒரு டம்மி ஸ்டேட்டுன்னே வச்சுக்கோங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் தான் வந்து ஹோல்ஸ் த ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரி. அப்படிங்கும் போது இருந்தால் கூட அங்கே ஒரு சிஎம் இங்கே ஒரு சிஎம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து விஜயோட பிரச்சாரத்தில் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் பீகாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழகத்தை கடந்து காங்கிரஸ் யோசிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், காங்கிரஸ் யோசிக்குங்கிற இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் திஸ் எலெக்ஷன் இட் செல்ஃப் ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டப்பிங் படங்கள் அங்கே போகுது
ஓகேங்களா. பீகாரிஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே விஜய் விஜய் விஜய்னு பார்க்கறதுனால நம்ம ஊரில் தானங்க எல்லாமே வேலை செய்கிறாங்க. இங்கேருந்து அங்கே போய் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இங்கிலீஷ் படத்தையும் நம்ம டப் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆளுங்க கொரியன் கிரியன்னு ஏகப்பட்ட சேனல் போனதுனால இது இப்போ ரொம்ப இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க அந்த லெவலுக்கு தான் வந்திருக்காங்க பீகார். இப்போ தமிழ் படம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கெட் டப்பிங். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாப்புல. ஓகேங்க. அவர் என்னென்ன படத்தை வாங்குவாப்புலன்னு கேட்டிங்கன்னா விஷால் படமும், ஏன்னா விஜய் படம்னா காஸ்ட்லி, நம்ம ஆளுங்க வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஓகேங்களா, டப்பிங்க்கே. ஓகேங்களா, விஜய் படம் இட்ஸ் கோயிங் ஃபார் த பெட்டர் ப்ரைஸ். இந்த ஒரிசா பீகார் இதில் இந்த இந்த இதுலனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் போடுறதுக்கு ஓகேங்களா இட் இஸ் கோயிங் ஃபார் த பெட்டர் ப்ரைஸ். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் விஷால் படமும் நல்லா போகுது பீகாரில். எனக்கு நான் தான் அவர்கிட்ட பேசும்போது தான் நான் கேள்விப்பட்டேன், விஷால் அடித்தா 4 பேர் முழுவணுங்க, அந்த மாதிரி ஆளுங்களை தான் விரும்புகிறாங்க பீகாருக்காரங்க அப்படின்னு விஷால் படத்தையும் வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹி ஹேஸ் அ ரீச் எவ்ரி. அதாவது இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு மட்டுமே ரீச் கிடையாது. இன்றைக்கி வந்து ஜப்பானாக இருக்கட்டும், ஜப்பான்லேருந்து அவங்க வந்து விஜய் விஜய்ங்கிறாங்க. இன்றைக்கி ரஜினியோட ஸ்டாண்டை வந்து இடத்த வந்து நெக்ஸ்ட்டு பிடிச்சது வந்து விஜய் தான். ஜாப்பனீஸ் பீப்புள் ஆல்சோ ஸ்டார்ட் லைக்கிங் விஜய். இங்கே அக்ராஸ் தி குளோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல், இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லேயும் ஆகுது. ஓகேங்களா, யூஎஸ்லேயும் கலெக்ஷன் ஆகுது, சிங்கப்பூர் மலேசியாலையும் கலெக்ஷன் ஆகுது. அப்படிங்கும்போது விஜய் ஹாஸ் கான் த மொமெண்டம் பியாண்ட் தமிழ் பீப்புள். அந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இது செய்யும் அது செய்யும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து சொன்னால் there are the wider chance to form a government, Congress to form a government, not even giving a single seat to Vijay. ஒரு சீட்டு கூட விஜய் கொடுக்க வேணாம். அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கேரளாவில் போய் கால் பதிக்க போகிறதில்ல, புரிஞ்சுங்களா. அவர் தமிழ்நாட்டில் தான் அவர் மெயினாக யோசிப்பாப்ல. அப்படிங்கும்போது அவர் பிரச்சாரத்தை மட்டும் வச்சு அவர் அங்கேயும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், பாண்டிச்சேரியிலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே கொடுக்குற 20 சீட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? 20 எம்எல்ஏமே வேஸ்ட்டு. நான் இன்றைக்கே ரிசைன் பண்ணி கொடுக்க சொல்லிடுறேன், அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் இருந்தேன்னா. இது வேஸ்ட்டு, 20 எம்எல்ஏமே வேஸ்ட்டு. காங்கிரஸ் எம்எல்ஏ 20 பேர்த்த வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 20 பேரும் ஜெயிச்சா கூட வேஸ்ட்டு. ஸோ இது நம்ம எழுதி கொடுத்துட்டே வந்துடலாம், நீ என்ன உன் கவர்மெண்ட் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதி கொடுத்துட்டே வந்துடலாம். ஸோ இந்த மொமெண்டம் அவங்க கெயின் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் 2 states. இஃப் தே ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்னா தே கேன் பி ஸ்ட்ராங்கர் ஃபார் த நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா, அப்படி தான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கணும் மொழிய. இது மற்றபடி வந்து இது சின்ன லெவலாக வந்து 20 சீட்டு 25 சீட்டு. நான் இப்போ இன்னொன்று சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா பீகாரில் கூட விட்டு கொடுங்கிறேன் காங்கிரஸை. ஏன்னா விஜயை சேர்த்தாங்கன்னா கேரளா ஃப்ரீ. பாண்டிச்சேரியில் ப்ராப்ளி விஜய் ஒரு இடமா கேட்கலாம், புஷியானந்த கூட சிஎம் ஆக்கலாம். பட் காங்கிரஸ் வில் கேட் மொமெண்டம். நான் பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகிக்கிறேன், நீ கேரளாவில் சிஎம் ஆக்கிக்கோங்க அப்படின்னா வந்து தேல் பி மச் ஹாப்பி. ப்ராப்ளி இங்கே விஜய் சிஎம் ஆகலன்னா கூட பாண்டிச்சேரியில் போய் சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல சிஎம்னு ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ அப்கமிங் போர்ஷன் தானே. நல்லது சதீஷ், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. உங்களோட வரிகளுக்கும் கருத்து பகிர்க்க மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ்.